In this video, I am going to explain how to draw a projection of solid for a hexagonal pyramid. The question is, a hexagonal pyramid of base side 30 mm and axis length 60 mm is resting on HP on one of its base corners with its axis inclined at 35 degree to HP. The base sides containing the resting corner are equally inclined to HP. Draw its projections. First we write the given data. The given solid is a hexagonal pyramid. So normally a solid having 3 dimensions. Planes having only 2 dimensions. The dimension for the solid for the base side is 30 mm and its axis length, the height of the hexagonal pyramid is 60 mm. And now we are going to see the resting condition. So இது எப்படி ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, it is resting on HP, horizontal planeல ரெஸ்ட் ஆகுது. எப்படி ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, one of its base corner, அதோட பேஸோட ஒரு கார்னர்ல horizontal planeல ரெஸ்ட் ஆகுது. And axis inclination, இந்த planes ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா surface inclination கொடுத்துருப்பாங்க. சாலிட்ஸில் வந்து axis inclination or base inclination இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ with its axis inclined at 35 degree to HP. ஸோ இதில் வந்து நம்ம நார்மல் ப்ராப்ளம், ஸ்பெஷல் கண்டிஷன் ப்ராப்ளம் ரெண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா எங்கே ரெஸ்ட் ஆகுதோ அங்கே தான் அந்த ஆக்சிஸோட இன்க்ளினேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளமில் ஹெக்ஸாகனல் பிரமிடு வந்து ஹரிசாண்டல் பிளேனில் ரெஸ்ட் ஆகுது, ரெஸ்டிங் ஆன் ஹரிசாண்டல் பிளேன். சேம் லைக் த ஆக்சிஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளைன்ட் அட் 35 டிகிரி டு ஹரிசாண்டல் பிளேன். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ஒரே பிளேன் சிமிலராக இருந்துச்சுன்னா, திஸ் ப்ராப்ளம் இஸ் கன்சிடர்ட் அஸ் normal type problem. Okay, and here the base sides containing the resting corner are equally inclined. That means நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெக்ஸாகனை வந்து எப்படி ட்ரா பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து கார்னர் எது, அதே சமயத்தில் அதோட பேஸ் சைட்ஸ் ஆர் எட்ஜஸ் இதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் இது எல்லாமே என்னது, கார்னர் பாயிண்ட்ஸ் அண்டு இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து அதோட சைட்ஸ், பேஸ் சைட்ஸ் ஆர் எட்ஜஸ். ஓகேவா? ஓகே, ஸோ ஹியர் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வந்து ரெஸ்ட் ஆகுது. கார்னர் நம்ம ஆல்வேஸ் வி கன்சிடர் த ரெஸ்டிங் இஸ் ஆன் த ரைட் சைட். ஸோ இங்கே கார்னர் ரெஸ்டிங்கிறதுனால கார்னரை வந்து ரைட் சைடில் நம்ம எடுக்கணும். அதே சமயத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பேஸ் சைட்ஸ் கண்டெய்னிங் த ரெஸ்டிங் கார்னர் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேஸ் சைட்ஸ். ஸோ தீஸ் பேஸ் சைட்ஸ் கண்டெய்னிங் த ரெஸ்டிங் கார்னர், ரெஸ்டிங் கார்னர்ஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன். தட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு பேஸ் சைடோட ஆங்கிளும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த மீனிங். So now we are going to draw the projection of a hexagonal pyramid. So first வந்து இந்த ரெஃபரன்ஸ் லைன் XY லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைனுக்கு மேலே ஆல்வேஸ் வெர்டிக்கல் பிளேன், லைனோட கீழே ஹரிசாண்டல் பிளேன். அண்ட் இந்த ப்ராப்ளமில் அந்த ஹெக்ஸாகனல் பிரமிட் எங்கே ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேனில் ரெஸ்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சிம்பிள் பொசிஷனிங் வந்து நம்ம எங்கே பண்ணுறோம்னா ஹரிசாண்டல் பிளேனில் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஹெக்ஸாகனல் பிரமிடோட டாப் வியூ, ஹரிசாண்டல் பிளேனில் ஆல்வேஸ் டாப் வியூ தான் கிடைக்கும். ஸோ அதோட டாப் வியூ வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் இட்ஸ் அ பிரமிட் ஹேவிங் அப்பெக்ஸ் பாயிண்ட். ஸோ அப்பெக்ஸ் பாயிண்ட் இஸ் ஆல்சோ விசிபிள் இன் திஸ் டயக்ராம். ஸோ we need to draw the apex point. Okay, so connect all the corners and this is the apex point. It is taken as O, and also we give the name to the corners. So here I give A, B, C, D, E and F. Now from all the corners we are going to project the line to the vertical plane.
So from A, from B and F. So இந்த லைன் எல்லாமே, இந்த ப்ரொஜெக்ஷன் லைன் எல்லாமே ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. And from C and E and from D. அதே மாதிரி இந்த சென்டர் ஆக்சிஸ் பாயிண்டில் இருந்தும் ப்ரொஜெக்ஷன் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இங்கே வந்து நெக்ஸ்ட் we are going to draw the front view of the hexagonal pyramid. So hexagonal pyramid ஓட height பார்த்தீங்கன்னா 60 mm. ஸோ ஆக்சிஸில் இருந்து 60 mm ஹைட்டுக்கு first you mark one point and you draw the axis line, because here there is no edges or there is no slanting edges, so we need to draw the axis line in the center. So this is the apex point O dash, and here in the object front la irundhu paakumbodhu A is visible, so here we mention A dash, and B is visible, so write B dash. C is visible, here you write C dash. D is visible, here you write D dash. And ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது அந்த பிரமிடோட ஃப்ரண்ட் போர்ஷன் அதோட பேக் சைடில் இருக்க போர்ஷனை வந்து என்ன பண்ணிடும், மறைச்சிரும். அதனால் இங்கே இருக்கிற இந்த ஸ்லாண்டிங் எட்ஜஸ் வந்து தெரியாது. பட் அங்கே ஸ்லாண்டிங் எட்ஜஸ் இருக்கும், பட் அந்த ஸ்லாண்டிங் எட்ஜ் E and F தெரியாது. மென்ஷன் ஹியர் E dash in bracket, it is invisible, so we put it in a bracket. And also F is invisible, so but the corner and the slanting edge is there, so in bracket we mention F dash. Now we are going to connect all the corners with the apex point. So these are the slanting edges, O and A, O and B, O and F, O and C, O and E, and O and D. And also in the reference line also we need to darken, because this is the base of the object. It is resting on horizontal plane. டாப்ல இருந்து பார்க்கும்போது இந்த அபெக்ஸ் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட், இந்த அபெக்ஸ் பாயிண்ட் O வந்து ஃபர்ஸ்ட் விசிபிள் ஆகும். அதே மாதிரி அதோட ஸ்லாண்டிங் எட்ஜஸும் விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் ஸ்லாண்டிங் எட்ஜ். ஓகே, ஸ்லாண்டிங் எட்ஜ் ஆஃப் த பிரமிட், ஹெக்ஸாகனல் பிரமிட். அதே மாதிரி அதோட பேஸ் இதான், அந்த பேஸ் தான் டாப் வியூவில் பார்க்கும்போது ஹாரிசான்டல் பிளேனில். ஸோ இந்த பேஸ் வந்து இப்படி தெரியும். ஓகே, ABCDEF அந்த கார்னர்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த ஹெக்ஸாகனல் பிரமிட். திஸ் இஸ் த டாப் வியூ ஆஃப் த ஹெக்ஸாகனல் பிரமிட். நவ் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதோட ஆக்சிஸ் வந்து 35 டிகிரிக்கு வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகே, ஸோ நார்மலாக இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a சிம்பிள் பொசிஷன் டயக்ராம். பட் எக்ஸாக்டாக வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி லொக்கேட்டில் இருக்காது. ஸோ ஃபைனல் டயக்ராமில் தான் வந்து நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த ஹெக்ஸாகனல் பிரமிட் அதோட சைடு வந்து 30 mm, ஹைட் வந்து 60 mm, இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹாரிசான்டல் பிளேன் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் கார்னர். அதோட ஒரு பேஸ் கார்னரில் ரெஸ்ட் ஆகுது. சிம்பிள் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெஸ்டிங்கில் தான் இருக்கும். பட் ஃபைனல் டயக்ராமில் தான் அதோட பேஸ் கார்னர் ரெஸ்டிங் ஆகும். ஓகே, ஸோ பேஸ் கார்னர் ரெஸ்டிங் ஆகுது. அந்த பேஸ் கார்னர் வித் ஆக்சிஸ் இன்க்ளைன் 35 டிகிரி. அதோட ஆக்சிஸ் வந்து 35 டிகிரிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகே, ஸோ அது இன்க்ளைண்டாக இருந்தால் தான் அதோட ஒரு கார்னர் வந்து கீழே ரெஸ்ட் ஆகும். அது இன்க்ளைண்டாக இல்லைன்னா என்ன ஆகும், அதோட எல்லா கார்னர்ஸுமே ரெஸ்டிங்கில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதோட பேஸ் கார்னர், ஒரு பேஸ் கார்னர் வந்து ரெஸ்ட் ஆகுது. அதே சமயத்தில் அதோட ஆக்சிஸ் வந்து 35 டிகிரி வந்து இன்க்ளைண்டாக இருக்குது டு த ஹாரிசான்டல் பிளேன். ஸோ அந்த 35 டிகிரி இன்க்ளினேஷன், அந்த ஸ்பெஷல் கண்டிஷனை வந்து we are going to draw in the next diagram. ஓகேவா? ஸோ ரெஸ்டிங் ஆன் ஹாரிசான்டல் பிளேன் பை இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். ஸோ நம்ம எப்போவுமே அந்த கார்னர் வந்து எது ரெஸ்ட் ஆகுதோ அதை நம்ம ரைட் சைடில் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்து கார்னர் ரெஸ்டிங் கொடுத்ததுனால அந்த கார்னர் பாயிண்ட் D வந்து இஸ் ரெஸ்டிங் ஆன் த ஹாரிசான்டல் பிளேன். ஓகே, ஸோ அதை ரைட் சைடில் நம்ம வர்றது மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் அதே சமயத்தில் அதோட பேஸ் எட்ஜஸ் இதெல்லாம் வந்து பேஸ் எட்ஜஸ்
containing the resting corner, the resting corner, the base edges containing the resting corner is this one. So இந்த base edges are equally inclined. The angle பாத்தீங்கன்னா இதுல equally inclined இருக்கும். Okay. And as we are going to draw the third diagram. So third diagram எங்க ஒரு first diagram வந்து இங்க draw பண்ணிருக்கோம் horizontal planeல, second diagram vertical planeல draw பண்ணிருக்கோம். Third diagram வந்து எங்க வரும்னா vertical planeல தான் வரும். Final diagram horizontal planeல வரும். Okay. So இங்க வந்து axis inclination கொடுத்திருக்காங்க. So நம்ம axis வந்து tilt பண்ணி draw பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பேஸ் வந்து இன்க்ளைன் பண்ணி நம்ம draw பண்ண போறோம். So அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா first வந்து we need to find out the base angle. So base angle is equal to 90 degree minus axis inclination. Axis inclination. So question la வந்து axis inclination கொடுத்திருக்காங்க. The value is 35 degree. So 90 degree minus 35 degree. So இதை subtract பண்ணீங்கன்னா we get around 55 degree. So the base angle பாத்தீங்கன்னா 55 degree. So இந்த ஆப்ஜெக்டோட இந்த ஹெக்ஸாகனல் பிரமிடோட ஆப்ஜெக்டோட பேஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் 55 டிகிரிக்கு வந்து அப்படியே டில்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we need to mark one point. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா எந்த கார்னர் வந்து நம்ம ரெஸ்டிங் கொடுத்துருக்காங்களோ அந்த கார்னர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த D. The D is resting. So it's a top view. So I mentioned here the name is D1 dash. Already D dash is there. So I am going to differentiate this D1 dash. And now I am going to place the protractor on the D1 dash point. And I am going to take the angle from the left side. The angle is 55 degree. I am going to mark the angle here. And next draw one straight line. Without any dimension, draw one straight line. Okay. So நம்ம D dash இங்க கொண்டு வந்தாச்சு. இனி இந்த லைன்ல இந்த பேஸை நம்ம கொண்டு வர போறோம். பேஸ் என்ன பாத்தீங்கன்னா ABCDEF தான் பேஸ். அந்த பேஸை வந்து அப்படியே என்ன பண்ண போறோம் இந்த லைன்ல கொண்டு வர போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா காம்பஸை எடுத்து Dல இருந்து ஏயை மெஷர் பண்ணி Dல காம்பஸை பிளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும். ஸோ இந்த ஆர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா A1 dash. இந்த பாயிண்ட் வந்து A1 dash. அதே மாதிரி Dல இருந்து Bயை மெஷர் பண்ணி B and F மெஷர் பண்ணி Dல காம்பஸை பிளேஸ் பண்ணி என்ன பண்ணணும் இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும். ஓகே. ஸோ இந்த பாயிண்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா B1 dash and in bracket F1 dash. அதே மாதிரி Dல இருந்து C and Eயோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி Dல காம்பஸை பிளேஸ் பண்ணி என்ன பண்ணணும் இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும். ஆர்க் அடிச்சிங்கன்னா இங்க கிடைக்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா C1 dash and in bracket E1 dash. இந்த லைன்ல ரிமைனிங் ஒன் திங் இஸ் தேர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் லைன். ஸோ ஆக்சிஸோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க Dல இருந்து இந்த லைனில் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ நவ் வி கெட் த ஆக்சிஸ். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்ல இருந்து we need to draw one perpendicular line. Draw one perpendicular line at a distance of அந்த பிரமிடோட ஹைட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல 60 mm கொடுத்துருக்காங்க. So draw one line, axis line. Okay, draw one axis line. And next this is the apex point O1 dash. The height is 60 mm. And from the point we need to connect all the corners, base corners. So these are the slanting edges. So O and C, O and A, O and B, O and B. This one is the B point. This point is B1 dash. And also we need to darken the base portion. Okay. So என்ன பண்ணியாச்சு இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் டில்ட் பண்ணிட்டோம் at an angle of 55 degree. ஓகே. ஸோ இது 55 டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இன்க்ளினேஷன். பட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த ஆக்சிஸை வந்து என்ன பண்ணணும் இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஆக்சிஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல we need to
மேக் த ஆங்கிள் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆங்கிள் வந்து 55 டிகிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கும் ஓகேவா. 90 டிகிரி இருக்கும். ஓகே, இங்கே 55 டிகிரி இருந்தால் இங்கே என்ன இருக்கும், ரிமைனிங் 35 டிகிரி இங்கே இருக்கும். ஸோ ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், காமிக்கணும். ஓகே, ஸோ பிகாஸ் திஸ் கொஸ்டின் இஸ் ஆக்சிஸ் இன்க்ளினேஷன். பேஸ் இன்க்ளினேஷன் கொடுத்தா பேஸ் ஆங்கிள் நம்ம காமிச்சிக்கலாம். ஓகே, so this one is very important. And next we are going to draw the final diagram. So என்ன பண்ண போறோம்னா எல்லா கார்னர்ஸ்ல இருந்தும் we are going to draw the projection lines. So from A and from B, from C, from D, and from the apex point O also draw the projection lines. அதே மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் பொசிஷன் ட்ரா பண்ணதில் இருந்து என்ன பண்ணணும், we need to bring the projections from E and F, from A and D, and from B and C. We need to bring the projections. Okay, and now என்ன பண்ண போகிறோம், இந்த லைன் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல we are going to mark the points. ஸோ A லைனில் A and A லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் A1. B line பார்த்தீங்கன்னா B line and B line both are intersecting here. This is B1. C and C both are intersecting here. This is C1. D and D line both are intersecting here. This is D1. E and E line both are intersecting here. So this is E1. F and F line both are intersecting here. This is F1. And O and the apex point O both are intersecting here. This is O1. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டார்க் பண்ணி லைன் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏ அண்ட் எஃப் வந்து அவுட்டர், அதை டார்க்கன் பண்ணிக்கலாம். ஏ அண்ட் பி இஸ் ஆல்சோ அவுட்டர், பி அண்ட் சி, அதே மாதிரி இ அண்ட் எஃப், லைக் தட். டி வந்து அவுட்டரில் வராது. ஓகே, சி அண்ட் ஓ, சி அண்ட் ஓ வந்து என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓ அண்ட் இ என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அவுட்டர் எல்லாமே ஆல்வேஸ் என்னது, டார்க்கர் லைன் ஒன்லி, டார்க்கர் லைன். ஓகே, ஸோ நவ் இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம மேலேருந்து பார்க்குறோம். ஓகே, இங்கேருந்து நம்ம வியூ பண்ணும்போது இந்த ரெஸ்ட் ஆகக்கூடிய அந்த கார்னர் பாயிண்ட் வந்து தெரியாது. ஓகே, இந்த டி பாயிண்ட் வந்து இன்விசிபிள். அப்போ அந்த டிக்கு கூட கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னது, இன்விசிபிள். ஸோ டி அண்ட் ஓ இந்த ஸ்லாண்டிங் எட்ஜ் வந்து இட் இஸ் இன்விசிபிள். ஓகே, அதே மாதிரி இந்த டிக்கு கூட கான்டாக்ட் ஆகிற சி அண்ட் டிக்கு கூட கான்டாக்ட் ஆகிற இ. ஓகே, டிக்கு கூட கான்டாக்ட் ஆகிற சி, டிக்கு கூட கான்டாக்ட் ஆகிற இ. ஓகே, பேஸில் கான்டாக்ட் ஆகக்கூடிய அந்த பேஸ் எட்ஜஸ் இஸ் ஆல்சோ இன்விசிபிள். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேஸ் எட்ஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். பேஸ் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இஎஃப் அண்ட் ஏ. ஓகே, ஸோ அதை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஏ பி சி டி இ எஃப் அண்ட் ஏ இது எல்லாமே கான்டாக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஏ அண்ட் பி, இந்த டயக்ராமில் ஏ அண்ட் பி பேஸில் கான்டாக்ட் ஆகிருக்கு. ஏ அண்ட் பி, பி அண்ட் சி, சி அண்ட் டி, டி அண்ட் இ, இ அண்ட் எஃப், எஃப் அண்ட் ஏ. ஸோ இது எல்லாமே என்ன இருக்கணும், கண்டிப்பாக கான்டாக்ட் இருக்கணும். ஒன்றில் டார்க் லைனாக இருக்கணும், இல்லைனா டாட்டர் லைனில் இருக்கணும். ஓகே, ஸோ மேலேருந்து பார்க்கும்போது இந்த ஏபி நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஏ அண்ட் பி இஸ் கனெக்டட், சி ஏ பி அண்ட் சி இஸ் கனெக்டட், அண்ட் சி அண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது இந்த டி வந்து ரெஸ்ட் ஆகுது. ஸோ டாப்லேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுக்கு கூட கான்டாக்ட் ஆகிற பேஸ் எட்ஜஸ் இ அண்ட் சி தெரியாது. ஓகே, ஸோ we need to connect by a dotted line. D and E is a dotted line. அதே மாதிரி D and C is also dotted line. ஓகே, ஸோ இப்போ பேஸ் எல்லாமே கான்டாக்ட் ஆகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாமே கான்டாக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஏபி கான்டாக்ட் ஆகிடுச்சு, பிசி கான்டாக்ட் ஆகிடுச்சு, சிடி கான்டாக்ட் ஆகிடுச்சு, டி அண்ட் இ கான்டாக்ட் ஆகிடுச்சு, இ அண்ட் எஃப் கான்டாக்ட் ஆகிடுச்சு, எஃப் அண்ட் ஏ கான்டாக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ பேஸ் எட்ஜஸ் எல்லாமே நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதை ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் எட்ஜஸ். ஸோ ஸ்லாண்டிங் எட்ஜஸும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்லாண்டிங் எட்ஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வி ஆல்சோ ரைட் ஹியர் ஏ அண்ட் ஓ ஒரு ஸ்லாண்டிங் எட்ஜ், பி அண்ட் ஓ ஒரு ஸ்லாண்டிங் எட்ஜ், சி அண்ட் ஓ ஒரு ஸ்லாண்டிங் எட்ஜ், டி அண்ட் ஓ ஒரு ஸ்லாண்டிங் எட்ஜ், இ அண்ட் ஓ ஒரு ஸ்லாண்டிங் எட்ஜ், அண்ட் எஃப் அண்ட் ஓ ஒரு ஸ்லாண்டிங் எட்ஜ். ஓகே, ஸோ இதில் ஏ அண்ட் ஓ கனெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் ஓ கனெக்ட் ஆகலை.
பட் மேலேருந்து பார்க்கும்போது ஏ அண்ட் ஓ தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஸோ we need to darken the line, we need to connect the line. ஏ அண்ட் ஓ என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் ஓ இஸ் ஓவர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பி அண்ட் ஓ ஸ்லாண்டிங் எட்ஜ். மேலேருந்து பார்க்கும்போது பி அண்ட் ஓ தெரியுமா? இட் இஸ் ஆல்சோ விசிபிள். ஸோ பி அண்ட் ஓ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டார்க்கன் லைனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அபோவ் த ஆக்சிஸில் இருக்கிறது எல்லாமே விசிபிளாக தெரியும். ஸோ பி அண்ட் ஓ இஸ் ஆல்சோ டார்க்கர் லைன். நெக்ஸ்ட் சி அண்ட் ஓ. சி அண்ட் ஓ. சி அண்ட் ஓ வந்து நம்ம இஸ் ஆல்ரெடி கனெக்டட். பட் சி அண்ட் ஓ வந்து விசிபிள் ஆகாது. ஆனால் இது பவுண்டரியில் இருக்கிறதுனால சி அண்ட் ஓ வந்து என்னது? இஸ் a darker line only. ஸோ சி அண்ட் ஓ இஸ் கனெக்டட். அண்ட் நெக்ஸ்ட் டி அண்ட் ஓ. டி அண்ட் ஓ மேலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டி பாயிண்ட் தெரியாது. அதுக்கு கூட கான்டாக்ட் ஆகிற ஓவும் கண்டிப்பாக தெரியாது. ஓகே, ஸோ டி அண்ட் ஓ தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும்? டாட்டட் லைனில் இந்த டி அண்ட் ஓவை கனெக்ட் பண்ணணும். பட் இங்கே வந்து ஆல்ரெடி என்ன ஒரு ஸ்லாண்டிங் எட்ஜ் ஏ அண்ட் ஓ இருக்குது. அந்த ஏ அண்ட் ஓ ஸ்லாண்டிங் எட்ஜ் வந்து விசிபிளாக இருக்கிறதுனால இந்த ஸ்லாண்டிங் எட்ஜ் விசிபிள் ஸ்லாண்டிங் வந்து அந்த இன்விசிபிள் ஸ்லாண்டிங்கை வந்து மறைச்சிரும். ஸோ டாட்டட் லைன் போட்டோம் எந்த யூஸும் கிடையாது. ஓகே, ஸோ டி அண்ட் ஓ இஸ் ஆல்சோ கனெக்டட். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு டாட்டட் லைன் இருக்குது, ஒரு எட்ஜ், ஒரு ஸ்லாண்டிங் எட்ஜ் இருக்குன்னு மீனிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இ அண்ட் ஓ. இ அண்ட் ஓ இஸ் ஆல்சோ கனெக்டட் பிகாஸ் பவுண்டரியில் வரதுனால இ அண்ட் ஓ இஸ் கனெக்டட். அண்ட் எஃப் அண்ட் ஓ டாப்லேருந்து பார்க்கும்போது எஃப் அண்ட் ஓ இஸ் விசிபிள், கண்டிப்பாக தெரியும். ஸோ எஃப் அண்ட் ஓ என்ன பண்ணிக்கலாம்? டார்க்கன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைனல் top view and this diagram is final front view. Okay, we need to write in the top of the diagram final top view, and here in the bottom of the diagram we need to write this is final front view, and in the bottom of this diagram final top view, and also we need to write all dimensions are in mm, and original scale use பண்ணதுனால scale 1:1 we need to write here in the bottom right side corner. We need to write the all dimensions are in mm and scale 1:1. We need to mention the dimension like this. From the object line 10 mm distance we need to mark the dimension line and mention the dimension without any unit. And here also we need to mention the height of the object. The height of the object is 60 mm. And finally which lines are required? That lines must be darkened. And in the projection lines எல்லாமே வந்து only we